வணக்கம். அசோகர் கதைகள். ஆசிரியர் பாவலர் நாரா நாச்சியப்பன். தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலுக்காக வாசிப்பது பிரியா. கதை 1. துன்பம் போக்கும் அன்பர். மாமன்னர் அசோகர் ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலம் அது. அசோகர் இனிமேல் போரே நடத்துவதில்லை என்று உறுதி எடுத்துக் கொண்டிருந்தார். போரினால் மக்கள் அடையும் துன்பங்களை நேரில் கண்டறிந்து மனம் மாறிய பின் அவர் இவ்வாறு உறுதி செய்து கொண்டார். இந்த செய்தி பரதகண்டம் முழுவதும் பரவியது. ஒரு சிற்றூரிலே இருந்த பெரியவர்கள் ஒரு நாள் இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். துன்பம் அடைந்தவர்களைக் கண்டால் அரசர் அப்படியே கண்ணீர் விட்டு விடுகிறாராம். யாராவது ஏதாவது கவலை என்று சொன்னால் அதை உடனே தீர்ப்பதற்கு வழி செய்கிறாராம். அரசர் அடியோடு மாறிவிட்டார் என்றார் ஒரு பெரியவர். உண்மைதான். மற்ற உயிர்களை தம் உயிர் போல் மதிக்கும் மனப்பான்மை ஒருவருக்கு வந்துவிட்டால் அவர் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கவே பாடுபடுவார். புத்த பெருமானின் வழியில் திரும்பிய அசோக மன்னர் இரக்கம் கொண்டவராக மாறியதில் வியப்பில்லை என்றார் அவ்வூர் பள்ளியாசிரியர். கவிஞர் ஒருவர் சாப்பாட்டுக்கில்லாமல் பட்டினியாய் கிடக்கிறார் என்று யாரோ தெருவில் பேசிக்கொண்டார்களாம். மாறுவேடத்தில் சென்ற மாமன்னர் இதை கேள்விப்பட்டு உடனே உண்மையை அறிந்து கவிஞர் வீட்டுக்கு வண்டி வண்டியாய் தானியங்கள் அனுப்பி வைத்தாராம் என்று வெளியூரிலிருந்து வந்த வணிகர் ஒருவர் கூறினார். இப்படியே மாமன்னர் அசோகரை பற்றி தாங்கள் கேள்விப்பட்டவற்றையும் அறிந்தவற்றையும் கூறி புகழ்ந்து பொழுதுபோக்கிக் கொண்டிருந்தார்கள் அந்த ஊர் பெரியவர்கள். அவர்கள் பேசியவற்றையெல்லாம் ஒரு இளைஞன் கவனித்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞனுடைய தந்தை ஓர் போர்வீரன். அந்த போர்வீரன் இளைஞன் சிறு பிள்ளையாயிருந்த போதே ஒரு போரில் நெஞ்சில் அம்பு பாய்ந்து இறந்து போனான். அந்த இளைஞனை அவனுடைய தாய்தான் வளர்த்து வந்தாள். அவள் எப்படியோ பாடுபட்டு அவனை கவலை இல்லாமல் வளர்த்து வந்தாள். ஒரே பிள்ளையாகையால் அவள் அவனை அடக்கி வளர்க்கவில்லை. அந்த இளைஞன் சிறு வயதில் ஒழுங்காக பள்ளிக்கு போகவில்லை. வீட்டில் சாப்பிட்டு விட்டு வெளியில் எங்காவது போய் சுற்றிவிட்டு வருவான். அவன் வளர்ந்த பிறகு அவன் தாய் சில சமயம் அவனை கடிந்து கொள்ளுவாள். படிக்கவில்லை என்றாலும் ஏதாவது வேலை பழகி கொள்ளக்கூடாதா என்று கேட்பாள். ஆனால் அவளுடைய பேச்சையெல்லாம் அவன் உதறி தள்ளிவிடுவான். தான் உழைத்து பெரும் கூலியில் தாய் அரிசியும் காய்கறியும் வாங்கி வந்து அவனுக்கும் சோறு சமைத்து போடுவாள். ஒரு நாளாவது அவன் வயதான தன் தாயின் உழைப்பில் தின்று தான் சோம்பேறியாய் இருந்து கொண்டிருப்பது தவறு என்று நினைத்து பார்த்ததே இல்லை. கடைசியில் ஒரு நாள் காய்ச்சல் என்று சொல்லிக்கொண்டு அவனுடைய தாய் படுத்துவிட்டாள். அவள் நோயாக படுத்துவிட்ட பின் வீட்டு செலவுக்கு காசே கிடைக்கவில்லை. Sample complete. Ready to continue?